ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் வந்து நம்ம தங்கம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங் டிப்ஸு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப நம்ம அந்த 3% வேஸ்டேஜ் வந்து கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டியும் அந்த நிறைய வந்து போடுறாங்க. அப்படின்றதுனால காயின்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நம்ம பிளான் பண்ணி நியூ இயருக்கு பொங்கலுக்கு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கணும். எப்போ ஆஃபர் இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்து அந்த ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்ல பிரெயினியான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ உடனே போயிட்டு நம்ம காசு கையில் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து வாங்காதீங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து மில்லிகிராம்ஸில் வந்து வாங்குறது கிடையாது. ஒன்று அரை கிராமுக்கு வந்து பிளான் பண்ணுவோம், இல்லைனா வந்து 1 கிராமுக்கு வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மில்லிகிராம்னா நம்மளுக்கு என்ன வந்து ட்ராபேக்னா, அது ரொம்ப சின்னதாக இருக்கும், எங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா அதுக்கும் நம்மளுக்கு ஒரு டையிங் சார்ஜ் வந்து 50 ரூபாயிலேருந்து 75 ரூபா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ப்ளஸ் அதனால் நம்மளுக்கு வந்து ஸோ இப்படி வாங்கினா தான் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து இருக்கும். அரை கிராம் 1 கிராம் நம்ம வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஸோ வந்து 100 டேஸ் வந்து சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு செப்டம்பர் 30. அதனால அக்டோபர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து டேஸ் வந்து 100 டேஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அரை கிராம் வந்து சேர்க்கணுன்னா 37 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்து வைங்க. 3700 ரூபாய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே வந்து நம்ம 1 கிராம் வந்து சேர்த்து வைக்க போறீங்க அப்படின்னா 73 ரூபாய் வந்து நம்ம 100 நாளைக்கு வந்து எடுத்து வச்சா 7300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து போகுது. ஸோ இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம கோல்டு வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னா வேற ஆப்ஷன் கிடையாது. நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைசா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மற்ற செலவுகளை வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம இன்கம்மை வந்து பெருக்கினால் மட்டுமே நம்ம கோல்டு வந்து வாங்க முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்காகட்டும் இல்லை நியூ இயர்க்காகட்டும் நம்மளுக்கு வந்து 100 டேஸ் இருக்குது. பொங்கலுக்கு வந்து நியூ இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் தான் இருக்கும். பொங்கலுக்குனா நம்மளுக்கு 100 டேஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, அக்டோபரில் வந்து 31 நாள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நவம்பரில் வந்து 30 நாள் இருக்குது. டிசம்பரில் 31 நாள் இருக்குது. ஸோ இதே வந்து நம்மளுக்கு 92 நாள் வந்துடுச்சு. ஸோ 1ஆம் தேதி நீங்கள் போய் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜனவரியில் நம்மளுக்கு 8 நாள் வந்து அந்த சேவிங்ஸும் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கும் நியூ இயருக்கும் காயின்ஸில் வந்து ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றத தான் நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ உண்டியல் சேவிங்ஸ் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உண்டியல் சேவிங்ஸை வந்து சேவ் பண்ணிட்டு அதை ஆர்டியாக வந்து பேங்க்கில் வந்து போட போகிறேன். ஸோ அப்படி பண்ணாதான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு. டெய்லி வந்து சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீக்லி இல்லைனா வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒன்ஸ் வந்து பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மணி வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, மணி மேக்ஸ் மணி கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டியாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து பைசா வந்து அதிகப்படுத்தும். கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கோல்டு வந்து வாங்க போகிறோம். ஸோ அப்படி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டையிங் சார்ஜோ எது போட்டாலும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து அது கூட வந்து டேலி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து சேர்த்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து நாளையிலேருந்து வந்து நான் சேர்த்து வைக்க போகிறேன். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நான் எவ்வளோ கிராமுக்கு வந்து சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு தான் வந்து நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ 73 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ உண்டியல் சேவிங்ஸை நான் ஆர்டியில் வந்து நான் போட போகிறேன். ஸோ அது டெய்லியாக இருக்கட்டும் இல்லை வீக்லியாக இருக்கட்டும். ஸோ டெய்லி வந்து போட முடியாது. டெய்லி சேவிங்ஸை வந்து உண்டியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வீக்லி 7 நாளைக்கு ஒரு வாட்டியும் உங்களுக்கு எப்போ அந்த 10லேருந்து அந்த 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம்.
ஸோ டெபாசிட் பண்ணுறப்ப ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி போகிற மாதிரி இல்லை 3 வாட்டி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட டைம் தான் அது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம 3 மாதத்தில் வந்து எடுத்துட்டு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ எடுத்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டு நம்ம கோல்டு வந்து வாங்கிக்கலாம். இந்த தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான் வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட நான் கம்மியாக வந்து நான் பிளான் பண்ணுறேன், 250 மில்லி அந்த மாதிரி வந்து நான் 100 மில்லிக்கு பிளான் பண்ணுறேன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேஷன் வந்து மாற்றி போட்டுக்கோங்க. சரிங்களா? இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.